கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பலூன் வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து எல்லா பசங்களுமே பலூனை வாங்குறாங்க. அப்ப ஒரு பையன் மட்டும் பலூன் வாங்காம தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பலூன்காரரும் அந்த பையனை கூப்பிடுறாரு. அப்ப அங்க வந்து அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பச்சை பலூனை பார்த்து இது என்ன விலைன்னு கேட்கிறான். இந்த பலூன்காரரும் அது 5 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் அந்த பலூன்காரர்கிட்ட சொல்றாரு, என்னோட அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, வந்தவனா நான் பணம் வாங்கி தரேன், அந்த பச்சை பலூனை தாரீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அந்த பலூன்காரரும் அதெல்லாம் தர முடியாது, வேணும்னா நான் அடுத்த வாரம் வரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு 5 ரூபாய் பணம் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த அம்மாவை எதுக்கு உனக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், தெருவுக்கு பலூன்காரர் வந்திருக்காருமா, அவர்கிட்ட பச்சை பலூன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்து பணம் உழைச்சு வச்சுட்டா போயிருக்காரு, நீ வந்து பணம் கேட்கிற, நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு நாளும் பணம் வாங்கி வைக்கிறல, அதை வந்து சேர்த்து வச்சிருந்து பலூன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இருக்க கேலண்டர்ல பலூன்காரர் வர தேதியை எண்ணிக்கிட்டு அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்து அந்த பணத்தை கேட்கிறாங்க. இந்த பையனை நான் பலூன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கி அந்த காய்கறி அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பையன் அப்படியே அழுதுகிட்டே அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான். அப்படியே அடுத்த நாள் அந்த பையன் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகும்போது அந்த பென்சில் பாக்ஸை திறந்து பாக்குறான். அதுல 5 ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போறான். அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த பையில தேடி பாக்குறான். அந்த பணம் வந்து இல்ல. அதுக்கப்புறமா அங்க ஓடி போயிட்டு அந்த பணத்தை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அந்த அம்மா கேட்கறாங்க, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், என்னோட 5 ரூபாய் பணத்தை காணாமா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு பலூன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா அம்மா கிட்ட கேட்கிறான். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா பையன் சொன்னதை கேட்டதும் அந்த அம்மா சேலையில முடிஞ்சு வச்சிருந்த 5 ரூபாய் பணத்தை எடுத்து கீழே போட்டு பையன் கிட்ட சொல்றாங்க, இந்த பாரு உன்னோட பணம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஓடி வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பலூன்காரர் வருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பலூன்காரரும் வராரு. இந்த பையன் ஓடி போயிட்டு அந்த பச்சை பலூனை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த பலூன்காரர் பாத்தீங்கன்னா அந்த பலூன் 6 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், போன வாரம் நீங்க 5 ரூபான்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா பலூன்காரர்கிட்ட சொல்றான், நீங்க வந்து அடுத்த வாரம் வரும்போது நான் 1 ரூபாய் பணம் தரேன், அந்த பச்சை பலூனை தாங்க அண்ணே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பலூன்காரரும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பலூனை கொடுக்குறாரு. அந்த பையனா ஆசையா அந்த பலூனை வாங்கிட்டு ஓடி போறான். அப்படி ஓடி போகும்போது கீழே விழுந்து அந்த பலூன் உடைஞ்சிருது. அந்த உடைஞ்ச பலூனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். அந்த ஷார்ட் வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.